ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம என்னோட டிவைன் ஃபுல்லான மகா சிவராத்திரி டே மினி விளாக் பார்க்கலாமாங்க. நான் எப்போவுமே ஒவ்வொரு மகா சிவராத்திரி நைட் ஃபுல்லாகவே விழிச்சிருந்து லார்ட் சிவா வந்து ப்ரே பண்ணிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அவரோட அபிஷேகங்கள்லாம் பார்க்கறது வழக்கம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம சேலம் கருப்பூரில் லிங்கபைரவி டெம்பிள் வந்து இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒன் டைம் வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். இந்த மகா சிவராத்திரி டே ஃபுல்லாக அங்கே வந்து கோயம்புத்தூர் ஈஷா இல்லை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இங்கே வந்து செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் ஆல்ரெடி நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம போயிட்டு நம்மளோட ரிஜிஸ்டர் பண்ண மெசேஜ் காமிச்சா இந்த மாதிரியான ஒரு மகா சிவராத்திரி பேண்ட் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அதை அப்படியே கட்டிட்டு நம்ம உள்ள என்ட்ரானா லிங்க பைரவி டெம்பிள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலில் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்மணிஸ். அப்புறமா நம்ம லிங்க பைரவி தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவபெருமானோட ஆயுதம் இருக்கும், அதுக்கு மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டியிருப்பாங்க. நம்ம வேண்டுதலுக்காக இது செய்யலாம். அதையும் நம்ம கட்டி முடிச்சுட்டு அப்புறமா லிங்க பைரவி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து சிவபெருமானை நினச்சி மெடிடேஷன் பண்ணால் அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஃபீல் வந்து கிடைக்கும். நாமளும் மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு அங்கே நம்ம ஈஷாவில் இருக்க மாதிரியே சிவன் ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. அவரோட பிளஸிங்ஸையும் வாங்கிட்டு அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி ஓமலூர் காசி விஸ்வநாதர் டெம்பிள் வந்து வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பழமை வாய்ந்த சிவன் கோவில். நம்ம உள்ள என்ட்ரு ஆனதுமே நம்மளோட காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அபிஷேகத்துக்காக பால் தயிர் நம்மளால என்ன முடியுமோ அதுவும் வாங்கி கொடுத்துட்டு பகவானுக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ அவரையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு உள்ள ஈஸ்வரனை பார்க்க என்ட்ரு ஆனாதான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக நம்மளோட காசி விஸ்வநாதரையும் கண்குளிர பார்த்து நிறைய வேண்டுதல் வச்சு தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லிங்கோத்பவருக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம 3ஆம் கால பூஜை தான் நம்மளுக்கு லிங்கோத்பவரோட பூஜையாக நடக்கும். அரௌண்ட் ஒரு 12:30 1:20 இந்த 3ஆம் கால பூஜை வந்து லிங்கோத்பவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு பூஜை வந்து செய்வாங்க. நல்லபடியாக இவரையுமே நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருந்தோம். லிங்கோத்பவரோட பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அந்த டே ஃபுல்லாகவே விழிச்சிருந்து மார்னிங் திரும்ப டெம்பிள் போயிட்டு நம்மளோட மகா சிவராத்திரி டே நான் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். மகா சிவராத்திரி டே நான் இப்படி தான் ரொம்ப ரொம்ப டிவைன் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஈஷா டெம்பிள் யாரெல்லாம் போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்மணிஸ். பாய்.